அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எங்க போனா சிந்து? சிந்து சிந்து சித்து தம்பி, சிந்து மாடியில இருக்கா? மாடியிலையா? அவள இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். அகிலா இருக்கட்டும், நான் போய் பாத்துக்கிறேன். என்ன யார் கூப்பிடுறது? வேற யாருமா கூப்பிடுவா? உன் புருஷன் தான். கொஞ்ச நேரம் நீ பக்கத்துல இல்லாட்டியும் சிந்து 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 தான். ஓகே ஷகிலாக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் சமையல் வேலையை முடிக்க போறேன். முடிச்சிட்டு நானும் கிளம்புறேன். சரிங்கக்கா. சித்து தம்பி, காஃபி டீ ஏதாவது? இல்ல ஒண்ணும் வேண்டாம் ஷகிலா, இப்போ நீ போய் உன் வேலையை பாரு. என்னடா இது, ரெண்டு ஒரு மாதிரி பேசுதுக. ஒருவேளை சண்டை கிட்ட போட்டிருப்பாங்களோ? தெரியல, பாப்போம். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்காளே, ஆள் வேற ஒரு மார்க்கமா இருக்கா, என்னவா இருக்கும்? ஹலோ, என்ன எதுக்கு கூப்பிட்ட? உன்னை இங்கதானே உட்கார சொன்னேன், எங்க போன? நான் எங்க போனா உனக்கு என்ன? என்ன வெளியே எங்கேயாவது கிளம்புறியா? இல்லையே. இல்ல இந்த Dress வெளிய எங்கேயாவது போனாதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணுமா? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ஓகே. சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஒன்னில உங்க அண்ணனை ஊருக்கு அனுப்ப ஏற்காடா இல்ல மூணாரா? எனக்கு தெரியாது, அவங்கிட்ட கேட்டுக்கோ. என்ன இது பதிலு? உனக்கு தெரியாதுங்கிற? உங்க அண்ணனுக்கு தானே ஏற்பாடு பண்றது நீ தானே, நீ ஏன் என்னமும் பண்ணிக்கோ. ஓ, அப்ப ஒர்க் பார்க்கும்போது திட்டினதா அந்த எஃபெக்ட் தான் இப்படி வேலை பாக்குதோ? அடடா, ஒர்க் அவசரத்துல அதெல்லாம் மறந்துட்டேனே. இல்ல ரொம்ப நேரம் சமாதானப்படுத்துவேன்னு எதிர்பார்த்திருப்பாளோ? பாத்திருப்பா, அதான் கோபம் வருது. இப்ப என்ன, இனி சமாதானப்படுத்திடுவோம். உன்னை திட்டினதே சமாதானப்படுத்தாதானே? இதுக்குதான் கூப்பிட்டேன்னா என் அண்ணன்ட்ட பேசிக்கோ, நான் போறேன். ஏ சிந்து. என்ன என்ன? இல்ல வீட்ல இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, இதெல்லாம் நான் பாக்குறதுக்காக தானே? ஐயா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கத நான் செய்யறேன். சரி, என்ன கோபம்? நான் யாரு ஓ மேல எல்லாம் கோபப்பட? சரி, அப்பனா எனக்கு உன்னை சமாதானப்படுத்தணும்னு தோணுது. சமாதானப்படுத்தட்டுமா? அது வந்து சிந்து, வெளியே எங்கேயாவது போலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். வா போலாம். பார்க்கு பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கா? இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? நீ போலான்னு மட்டும் சொல்லு, எங்கனாலும் சரி நான் கூட்டிட்டு போறேன். இல்ல நான் வரல. வா போலாம், நைட் டைம் ஜாலியா இருக்கும். ஒண்ணு வேண்டாம். ஏய் வாடி. இங்க பாரு, என்கிட்ட பேசாத. எதுக்கு? அப்போ என்ன திட்டுன? திட்டுனேனா? ஐயோ, என் தங்கத்தையா? சும்மா நடிக்காதடா. இல்ல அது வந்து இங்க பாரு, நடிச்சா அவ்வளவுதான். வேணுனே என்ன திட்டிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சாரியாவது சொல்லலாம்ல. பேசாம எனக்கு என்னன்னு கம்மன் இருக்க? போடா. ஓய், சும்மா திட்டி பார்த்தேன் நீ சண்டைக்கு வரியான்னு. ஆனாலும் நீ ரொம்ப வேஸ்ட். இவ்வளவு நேரம் கழிச்சு சண்டைக்கு வர? ஏண்டி, சண்டைக்கு வான்னு கூப்பிட்டாதான் வருவியா? சண்டைக்கா? டெய்லியும் இதே மாதிரி சண்டை போடாம நார்மலா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதுக்கு அப்பப்ப இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடணும். அப்படியா? ஆமாண்டி, சண்டை போட்டாதான் நீ கோபப்படுவ. இல்ல நீ சண்டை போட்டா நான் கோபப்படுவேன். அப்போ கோபமா இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சமாதானப்படுத்திக்கலாம்ல. இப்படி அது என்ன பாக்குற? கையறா. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காத, மூஞ்ச பாரு ஊருன்னு வச்சுட்டு. யாரு, நான் திட்டினேனா? சரி, நான் தான் திட்டினேன். திட்டினாதான் சாரி கேட்க முடியும். சாரி கேட்டாதான் அப்படி இப்படி நமக்குள்ள. அப்படி இப்படி ஒண்ணு வேண்டாம். கையறா, எறா கைய. இல்ல அது வந்து சிந்து. என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போ. பீச்சுக்கு தானே போலாமே. ஆனா நைட் டைம் ரொம்ப பயமா இருக்கும். உனக்கு ஓகேவா? நான்லாம் பயப்பட மாட்டேன். சரி, ஓகே பார்க்கலாம். போலாமா? போலாம், முத நீ கையெடு. என்னமா உன்னோட ஒரே அக்கப்போரா போச்சு. ஆனாடுக்கு தானே பேசாம வச்சிருக்கேன். கையெடுனா கையெடுத்துட்டு நான் எங்க போவேன்? ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? ஓய், சண்டை போடுறதே சமாதானப்படுத்ததான். இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்த. இதுவே ரொம்ப அதிகம். இல்ல சிந்து, அப்ப பாவம் உன்னை ரொம்ப திட்டிட்டேன். எனக்காக தான் ஹெல்ப் பண்ண. அப்படி ஹெல்ப் பண்ண புள்ளைய திட்டலாமா? தப்பு இல்ல. தப்புதான், அதுக்காக தான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் பீச்சு கூட்டு போறேன்னு சொன்னியே. பீச்சு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பியா? ஐஸ்கிரீம் போதுமா? போதும். என் சரத்தை கூட்டிட்டு போனா அதான் வாங்கி கொடுப்பான். ஜாலியா இருக்கும் அங்க உட்காந்து கடல் அலைய பாத்துட்டே சாப்பிட. ஏய், சரத்துன்னு சொன்னதும் என்ன ஏற்காடா இல்ல மூணாரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அங்க போனதில்ல. வேணா என்ன கூட்டிட்டு போ. அங்க போய் எந்த பிளேஸ் நல்லா இருக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அத நான் சூஸ் பண்றேன். ஓ, அப்பனா உனக்கு ஓகேவா? என்னது ஓகேவா?
அதான் நாம ஹனிமூனுக்கு போக. ஆ, அதெல்லாம் ஓகே இல்ல, நார்மலா சுத்தி பார்க்க. ஓகே ஓகே பார்க்கலாம். சொல்லிட்டேல, இது என்ன சர்ப்ரைஸா உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படியா? ஆமாமா, இன்னும் 2-3 தடவை சண்டை போடு, சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன். ஓ, அப்படி வரியா? சொல்லிட்டேல, இரு சண்டை போடுறேன். போதும், கையெடு போலாம். போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏன் இதுக்கு என்ன? இல்ல நார்மலா ஜீன்ஸ் ஏதாவது. இதே இருக்கட்டும். உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஷகிலா சாப்பாடு ரெடி பண்ணிருப்பா, சாப்பிட்டுட்டு போலாமா? ம், அப்புறம் சமாதானம் ஆயாச்சா? இன்னும் ஆகல. பீச்சு கூட்டிட்டு போன பிறகுதான் சமாதானம் ஆகுவேன். ஓகே ஓகே. சித்து தம்பி சாப்பாடு ரெடி. இதோ ஷகிலா வாரேன். ஓய் போலாம். ம், இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் பாதிலும் தூங்காதே, பார்க்காதே. ஹோ என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்ன எல்லாம் உண்மைதான். சொந்தத்துக்குள்ள இப்பெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. எல்லாரும் சும்மாவா சொல்லுவாங்க? சுபா, சுபா, இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல. கொஞ்ச நேரம் நம்மள தனியா விடுறாங்களா? எப்ப பாரு சுபா சுபான்னு. ஏய், என்னடி பண்ற? வாமா, உள்ளதான் இருக்கேன். அப்பாடா, நார்மலா தான் இருக்கா. ஏதாவது யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாளோன்னு நினைச்சேன். என்னம்மா, நீங்க கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டேங்கிற? இப்ப பாரு சுபா சுபான்னு என்னதான் ஆச்சு? இல்லடி, எப்பயும் எங்களோடய நிப்ப உட்காந்து பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரூம்லயே உட்காந்துருக்கியா? அதான். ரூம்ல உட்காந்துருக்க கூடாதா? போமா, பேசாம கொஞ்ச நேரம் தனியா விடு. ஏண்டி இப்படி கத்துற? வா சாப்பிட வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏய், மதியமும் கொஞ்சம் தான் சாப்பிட்ட. சாயங்காலம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. ஒழுங்கா சாப்பிட வாடி. மா, எனக்கு வேண்டாம். பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் போ. எனக்கு கொஞ்சம் தனியா உட்கார விடு. சுபா, ஏதாவது அம்மா மேல கோபமா? உன் மேல எனக்கு என்ன கோபம்? இல்லடி, ஏதாவது நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் நினைக்கல. சுபா, எதா இருந்தாலும் சொல்லுடி. என்னத்த சொல்ற? ஏய், பேசாம போயிடுமா. சுபா, கோபம் வர மாதிரி ஏதாவது பேசிராத. நீ முத கிளம்பு. ஏண்டி, அப்பனா இன்னும் அவங்க பேசுனதே நீ நினைச்சிட்டு இருக்க. நான் ஒண்ணு யார் பேசுனதை நினைக்கல. அப்பனா எதுக்கடி சாப்பிட வர மாட்டேன்னு சொல்ற? பேசுனா கோபப்படுற. ஐயோ அம்மா, தலை வலிக்குது. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. தயவு செஞ்சு வெளியே போங்க. மனசுல என்ன இருக்குன்னு அது சொல்லி தொலைடி. ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. எதுவும் நினைக்கிற மாதிரி இல்ல. எதுவுமே நடக்காது அப்படிங்கும் போது நான் எதுக்கு எதையும் நினைக்கணும்? நான் எதுக்கு எதையும் பேசணும்? விட்டு திரும்ப திரும்ப பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. சுபா, என்னடி அழுகுற? ஹேய், என்னால முடியலம்மா. எனக்கு நினைக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அன்னைக்கேவும் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் மாறினதுக்கு நான் தான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னதும் நீ நினைச்சு பாருமா. அதுல இருந்து நான் மீண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு கூட தெரியாது. எனக்குள்ள நானா வச்சு என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டவங்க கூடாதுன்னு நானா அதுல இருந்து வெளியே வர அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்ப குழந்தைய பிறக்காதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு அது இதுன்னு இப்படி பேசும்போது ஏன் சொல்லுமா, என் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. குழந்தை பெத்துக்கணும்னு தோணுது. அவங்க பேசின பேச்சுல குழந்தைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. குழந்தைய பெத்து நம்ம அதை கஷ்டப்படுத்த கூடாது. அதனால குழந்தைய வேண்டான்னு தோணுது. ஹேய், ஒண்ணுமே புரியலம்மா. இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவசரப்படாதன்னு. கேட்டியா? நெஞ்சு வலிக்குதா, அது செய்து இது செய்து நான் இப்பவே சாக போறேன் என்னென்னலாம் சொன்னேன். இப்ப வரைக்கும் அடுத்து உனக்கு ஏதாவது செஞ்சுச்சா? கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் நீ போயிருக்கலாம். அவசரப்பட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்ப பாரு 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒண்ணு இல்லையான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே எப்படி நான் வெளியே போனா, அது கொத்து கல்யாணம் இந்த மாதிரி ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு போனா நீ எல்லாரும் என்ன ஒதுக்கி வைப்பாங்கல்ல? அப்படிலாம் பேசாதடி. இப்பெல்லாம் யாரும் அப்படிலாம் நடந்துக்கிறது இல்ல. போமா நீ வேற. இந்த காலத்துல எதுவும் நடக்கலன்னு சொல்லி எல்லாம் நடக்கதான் செய்யுது. நான் இத பத்தி எதுவுமே யோசிக்காம இருந்தேன். என் மனசுல ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தா எப்படி இருக்கும்னு. இப்ப அந்த ஆசையெல்லாம் கஷ்டமா மாறுது. இல்லம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இங்க இருந்து போ. இன்னும் கொஞ்சம் தனியா விடு. ஏய் சுபா, ப்ளீஸ்மா, தனியா விடு. போ இங்க இருந்து. நான் சொல்றத போமா. சக்தி, ஏய் சுபா, ஏய் இங்க பாருடி. எதுக்குடி இப்ப திரும்பிக்கிட்ட? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கொஞ்சம். அத்தை, சக்தி பாரா எப்படி பேசுறானே. அந்த வளரு வந்துட்டு போனதுல இருந்து சரியா சாப்பிடல, எதுவுமே வந்து யார்கிட்டயும் பேசிக்கல. இப்படியா அழுதுகிட்டு இருக்காடா? சக்தி நான் என்ன பண்ணட்டும்? அத்தை டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, அவ கோபமா. நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிடா, ஆனா என் பொண்ண அளவிடாதடா. அண்ணன் மகனே, அளவிட
ஐயோ அத்தை, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க போங்க, ஏன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். சரிடா. சுபா, ஓய் சுபா. எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. என்கிட்ட பேச வேண்டாம். நானுமா? நீ மட்டும் என்ன? போ, இங்க இருந்து போ. என்கிட்ட பேசாத. ஏய் இங்க பாரு. பேசாத. எப்ப வர சொன்னேன்? எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வந்திருக்காளான்னு பாரு. என்னதான் பண்ணுவாளோ? அங்க ஏ வேணி, இங்க வா. வா, ஒரு வழியா வந்துட்டா. ஆனா என்ன சரத்து கூப்பிட்ட? இல்ல இல்ல, சாரி. என்னங்க? என்ன கூப்பிட்டீங்க? என்னங்க? ஒன்னில சாரி. ஆமா, என்ன இதெல்லாம்? என்ன? இல்ல என்ன இப்போ இந்த மாதிரி சாரி எல்லாம்? அது வேதவழி அம்மா தான் கட்டிக்க சொன்னாங்க. ஏனா என்னவா? அது தெரியலங்க. குளிச்சுட்டு இந்த சாரிய கட்டிக்கோனாங்க, அதான் கட்டிட்டு வந்தேன். காலையில இருந்து நார்மலா நல்லா தான் இருக்க. நைட் ஆயிட்டா வேணுங்கனே என்ன? இங்க பாரு, நானும் ஓரளவுக்கு தான். அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா நீ வருத்தப்படக்கூடாது. என்ன சொல்றீங்க? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருப்ப. என்ன பண்ண, என் நிலைமை. என்ன? ஒண்ணு இல்ல, சாரி. ஒண்ணு வேண்டாம். எதுக்கு கூப்பிட்டீங்க? அது நாளைக்கு நான் டியூட்டிக்கு லேட்டா போய்க்கிறேன். காலையில 2 பேரும் கோவிலுக்கு போலாம். எந்த கோவிலுக்கு? அதான் சொன்னேன், பக்கத்து ஊர்ல அம்மன் கோவில்னு. நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பிடு. வேகமா போயிட்டு ஒரு 9-10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சரிங்க. இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? ஆமா, இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே உன்கிட்ட பேசிட்டு. சரி ஓகே இருக்கட்டும். போ, நீ வேணா கீழே போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இல்லங்க, அது நீ போ. ஒரு 1/2 hourல நான் வரேன். வேணி, பேசிட்டு இருக்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனா சரி ஓகே. ஓய் ஓகே. இல்ல பேசிட்டு இருக்கலாம். வேணி, இல்லங்க, வீட்ல எல்லாருமே அவங்கள நல்லா பாத்துக்கிறேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லையே. நீங்களும் அதை வெளியே சொல்லாம என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்தி. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. விளையாட்டுக்கு சொல்றீங்களா? நிஜமாதான். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும்னு நினைக்கிற. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அப்போ ஓகேவா? என்ன ஓகேவா? இல்ல, என்ன பிடிச்சிருக்கல. நான் இப்படியே பண்றனால என்ன வெறுத்துற மாட்டீங்களே? லூசு, இது மட்டுமே நம்ம பேச்சும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது. நான் சும்மா ஜஸ்ட் உன்கிட்ட ஜாலியா பேசலாம் தான் இங்க வர சொன்னேன். பாத்தியா, ஜிலு ஜிலுன்னு காத்து, அழகா நிலா வெளிச்சம், இவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துல நின்னாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பொண்டாட்டியோட நின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படியா? ஆமா. சரி அப்புறம் சொல்லு. சுபா ஓகேவா? நார்மல் ஆயிட்டாளா? இல்லங்க, ரொம்ப அப்செட்டா தான் இருக்கா. நம்ம கிட்ட பேசும்போது நார்மலா பேசுறா. ஆனா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுது, நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி அழுத மாதிரி கண்ணெல்லாம். எதிர்பார்க்கல. நல்லதுக்கு சொல்றேன்னு ஏன் கஷ்டப்படுத்தணும்? நான் மட்டும் அந்த இடத்துல நீ என்ன கூப்பிட மட்டும் வந்திருந்த உங்களை ஏதாவது பேசி விட்டுருப்பேன். இல்ல பேசி என்ன ஆக போகுது? உங்களே வைஷாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மனசுல உள்ளத சொன்னாங்க. ஆனா அது ரொம்ப தப்புதான். சுபா மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏங்க, இதனால சுபாவுக்கு சக்தி மச்சா மேல எந்த வெறுப்பும் வராதே. என்ன சொல்ற? இல்லங்க, சொந்தத்துக்குள்ள அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சுபா சக்தி மச்சா மேல ஏதாவது கோபப்பட்டு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சுபா சக்தியை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அது எப்படி வெறுப்பா? எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. சுபா அந்த மாதிரி ரொம்ப டல்லா அழுதுகிட்டே இருந்தாளா, அதான் கேட்டேன். இல்லம்மா, அவ அழுகைக்கு அவன் ஆறுதலா இருப்பானே தவிர ஆகாதவனா போக மாட்டான். கண்டிப்பா நல்லதே நடக்கும், நம்புவோம். சரிங்க. என்னங்க? சொல்லுமா. இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். என்ன முடிவு? உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. என்ன திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிற? அது அப்படிதான். ஓகேவான்னு சொல்றீங்களா? சொல்லு என்ன முடிவுன்னு கேப்போம்.
அது வந்துங்க வாசுகி சுபா இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம குழந்தை பெத்துக்கலாம். ஆ இதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. என்னங்க இது ஒரு முடிவு இவ எடுத்திருக்கா, நானும் சரின்னு சொல்லணும். என்ன கையெழுத்து போட்டு கொடுக்கவா? கிண்டல் பண்ணாதீங்க. ஆமா கிண்டல் தான். என்னங்க நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓகேவா? இப்ப என்னடி நடக்குது? ஓகேவான்னு கேக்குற? என்னங்க ஓகேமா ஓகே. ம் ஆமா ஏன் இந்த முடிவு? இல்ல அந்த வளரம்மா பேசும்போது நாளைக்கே பாரு வாசுகி வேணி இவங்களும் மாசமாகி குழந்தை பெத்துக்குவாங்க, நீ இப்படியே தான் இருக்க போற பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்மள பத்தி தெரியாம சொல்லியிருப்பாங்க. சீரியஸா பேசுறீங்க? சரி ஓகே பேசு. அதனால நம்ம ஒரு 2-3 வருஷம் இல்ல 4-5 வருஷம்னாலும் ஓகே. சுத்தம். வாசுகி சுபா அவங்க குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சூப்பர்ங்க அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். என்ன? ஒண்ணு இல்லம்மா, நல்ல முடிவுதான், ஃபாலோ பண்ணலாம். ஐயோ தேங்க்ஸ்ங்க. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றவங்க கூட கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன? ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. என்ன சொன்னாலும் ஓகே. நான் என்ன சொன்னாலும் ஓகேவா? ஓகே. நிஜமாவா? நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? இப்பவே இந்த மாடியில இருந்து குதிக்க சொல்றியா? சொல்ல குதிக்கிறேன். ஐயோ லூசுங்க, அப்படிலாம் பேசாதீங்கங்க. யாராவது அப்படி சொல்வாங்களா? பாருங்க இன்னொரு தடவை இப்படி பேசுறீங்க. பேசுன ரொம்ப கோபப்படுவேன், அடிக்கவும் செய்வேன். அடிப்பாவி, புருஷனையே அடிப்பியா? தப்பு பண்ணா அடிப்பேன், தப்பா பேசினா அடிப்பேன். உனக்கு அவ்வளவு உரிமை இருக்கா? அதுக்கு மேலயும் இருக்கு. என்னானாலும் சரி, பொண்டாட்டிங்கிறத விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுக்கவே மாட்டேன். என் அம்மா தான் எப்படி வாழணும்னு கூட தெரியாம, எங்க அப்பாவை எப்படி மாத்தி கொண்டு வரணும்னு புரியாம, எந்த ஒரு யோசனை இல்லாம என்னையும் பேத்து ஆரம்பத்துல இருந்து சாகர வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டம் நான் பட மாட்டேன். எங்க அம்மா மாதிரி நான் வாழ மாட்டேன். சரத்து என்ன நல்லா பாத்துக்குவேல, கடைசி வரைக்கும் என்ன விட்டுற மாட்டியே. இவளுக்குன்னு யாரும் இல்ல, நம்ம போனாயன்னு சொன்னா கூட இவளுக்கு போக்கடம் இல்ல. அப்படியெல்லாம் மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு என்னை எதுவும் கஷ்டப்படுத்திட மாட்டியே. அம்மா மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். வாழலாமா? என்னாச்சு? இல்ல, நீ இப்படி பேசுறதுக்கு நான் உன்னை அடிச்சிருக்கணும். இருந்தாலும் உன்னோட ஏக்கம் ஏமாற்றம் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். கூட ஏதோ சொன்ன, எனக்கு யாரும் இல்ல, போக போக்கட இல்லைன்னு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இனி அந்த வார்த்தையை சொல்லாத. இல்லைனா நீ சரத்து அப்படி பேசாத, பேசாதீங்கங்க. ஏய் ஓகே ஓகே, அழாத. இனி நீ அப்படி பேசாத, நான் இருக்கேன்டி உனக்கு. ஏய் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா தான் அழுகிறேன். கஷ்டப்பட்டாலும் அழல. சரி ஓகே, கண்ணீரத்தோட. நீயும் என்னை பிரிந்தால் இந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. சுபா சுபா, என்ன பாரு. யாரையும் பார்க்க விரும்பல, வெளியே போ முத. ஏய் யாரடி வெளியே போ சொல்ற? என்ன பாருன்னு சொன்னேன். முடியாதுடா, பார்க்க முடியாது. ஏய் என்ன பேசுற? சக்தி புரிஞ்சுக்கோ, என்னால இப்ப உன்கிட்ட பேச முடியல. பேசுற மாதிரி நான் இல்ல, வெளியே போ. போனா எங்க போக? எங்கயாவது போ, என்ன தனியா விடு. இல்ல நீ போகலையா, உனக்கு போக இஷ்டம் இல்லையா, இங்கே இரு, நான் போறேன். நீ எங்க போவ? இங்க நானும் போறேன், உனக்கு என்ன? எனக்கு என்னன்னு அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. விட்டு விட்டுறனா? என்னடி பேசுற? விட்டு என்ன விட்டு, எதுவும் வேண்டாம். சுபா நான் வேணா இங்க இருந்து போயிடுறேன், யாருக்கும் தொந்தரவா இல்ல. நான் இங்க இருந்தா எல்லாருமே கஷ்டப்படுவீங்க, அதே இது நான் ஒருத்தி இல்லாட்டி எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. கண்டிப்பா கரெக்ட். நான் இப்ப யோசிச்சது ரொம்ப கரெக்ட். நான் போறேன், எங்கேயாவது போறேன். சுபா நீ பேசாத, நான் போறேன். வீட்ல யாராவது என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. இப்படி போறேன்னு சொன்னேன்னு சொல்லாத, எனக்கு எந்த கெட்ட பேரும் வேண்டாம். நான் போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன். சுபா, இப்ப நீ திரும்ப போறியா இல்லையா? என்ன உனக்கு? சொல்லுடா என்ன? நான் தான் பிடிக்கல, விட்டுட்டு போன்னு சொல்றேன்ல. இல்ல என்னையாவது போக விடு. என்னடி பேசிட்டு இருக்க? ஈஸியா விட்டுட்டு போங்கற, விட்டுட்டு போறேங்கற, இல்ல என்ன மனசுல நினைச்சு பேசிட்டு இருக்க? என்ன வேணாலும் நினைச்சுக்கிறேன், உனக்கு என்ன? ஆனா என்ன விட்டு. ஷோ, நானும் கோபப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன். லூசு மாதிரி சொன்னதையே சொல்லாத. என்னடி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? அவங்க வந்து சொன்னனால நீ நான் தேவையில்லை நினைச்சிட்ட, அப்படித்தானே? ஆமா. சுபா தேவையில்ல, நீ தேவையில்ல. நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா நினைச்சு நான் கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்காக அழுகுறேன்.
ஆரம்பத்துல நான் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடுத்தடுத்து உன் குணம் பிடிச்சு இல்ல தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல பிடிக்காம இருந்த மாதிரியே நான் இருந்திருக்கணும். இல்ல என் அம்மா எவ்வளவு சொன்னாலும் என்னால முடியாதுன்னு மறுத்திருக்கணும். என் அம்மா உயிர் அது இது நினைச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? உன் கையால தாலி வாங்கினேன் பாத்தியா? அதுதான் தப்பு. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். சுபா சுபா, விளையாட்டுக்கு கூட இல்ல வெறுப்புல கூட இப்படி எல்லாம் பேசாதடி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கஷ்டப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. இனியாவது விட்டு விலகி இருந்தா சந்தோஷமாவது இருக்கலாம். ஏன் சுபா, அவங்க அப்படி பேசுறதுனாலதான் நீ இப்படி பேசுறியா? ஆமா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே. நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிட்டு போனா கூட சரிங்களா? எதுவுமே இல்லாம இல்ல இனியும் நம்ம இப்படியே இருந்தோம் நல்லதுக்குல்ல. நான் எங்கேயாவது போயிடுறேன். சுபா, என்ன விட்டு போறேங்கிறியா? வேற வழி இல்லடா, நான் போறேன். ஏய், என்னடி இங்க பாரு. ஐயோ, 2 வருஷம் தான் ஆகுது நமக்கு கல்யாணம் ஆகி. எத்தனை பேர் எத்தனை வருஷம் இதுக்காகத்தாவா இருந்து ஹாஸ்பிட்டல் அவ்வளவு செக்அப் பண்ணி. என்னடி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற? 2 வருஷத்துக்குள்ள விட்டுட்டு போயிருவேனா? இதே மாதிரி எல்லாரும் பண்ணா ஊருக்குள்ள பாதி பேர் பிரிஞ்சுதான் இருக்கணும். யார் எப்படி இருந்தா எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இனி உன் கூட இருக்க மாட்டேன். சுபா, இனி உன் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். ஏண்டி, அப்பனா உனக்கு என்ன விட குழந்தைதான் முக்கியமா? ஆமா. என்னை விட்டுட்டு கண்டிப்பா போயிடுவியா? உன்னால போக முடியுமா? அதெல்லாம் முடியும். நான் போறேன். சுபா, விளையாட்டு கூட இப்படி சொல்லாத. என்னால ஏத்துக்க முடியலடி. கஷ்டப்படுத்தாதடி, மனசு ரொம்ப வலிக்குது. இதுக்கு இப்படி வலிக்குதுன்னு சொன்னேனா எனக்கு யாரும் வைரத்தோட மகனுக்கு குழந்தை இல்லையான்னு சொன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ? சுபா, ஊர் வாயதான் மூட முடியாது. யாராவது ஒரு ஆளு வைர மகனுக்கு குழந்தை இல்ல, எத்தனை ஃபேமிலில ஒரு பையனுக்கு மட்டும் குழந்தை இல்லையா, இப்படி ஏதாவது சொன்னா நீ தாங்கிக்கிறியா இல்லையோ? கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் சக்தி, ஏன் காட்டெருமை கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. சுபா, நான் விட்டுட்டு போறேன். நீ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ நல்லா இருடா. ஏய், என்னடா? ஏய் சக்தி. அந்த கண்ணி இவ்வளவு நேரம் விட்டுட்டு போயிருவேன்னு சொன்னது எனக்காகவா? ஆமாடா. என்ன யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். என்ன பார்த்துக்க நீ இருக்க. நான் உன்னை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா இல்ல அதுவும் இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பாரு, நான் உண்மையிலே நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல. இனியும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுவும் இவங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கு துப்பற நம்பிக்கை இல்லடா. நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. என்ன நினைக்காத. நான் எங்க இருந்தாலும் உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறக்கும். நீ சந்தோஷமா இருடா. ஓகேவா? ஓகேதான். சார், கொஞ்ச நேரம் அழுதானா மூக்கெல்லாம் அடைச்சுக்குச்சு. நான் கூட நீ எதுக்கோ அழுகுறியோன்னு பயந்துட்டேன். சரி, ஓகே. உன்னோட ஆசை அதை ஏன் கெடுப்பானே? அப்புறம் என்ன விட்டுட்டு போறேன்னு போறதும் போற. எனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணா பாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போவேன். என்னடா காட்டேருமா, என்ன சொன்ன? இல்லம்மா, நீயே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவ நீதான். உன்னை விட எனக்கு வேற யாரு நல்ல பொண்ணா பாப்பா? நாளையில இருந்து அந்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடலாமா? காட்டேருமா சொல்ல அந்த கனி, ஆரம்பிச்சிடலாமா? டேய், நான் வந்து கோபப்படக்கூடாது. எல்லாரும் அப்படியே தியாக வல்லலு. ஈரானா என்னவோ சாக போறேன்னு சொன்னதும் தியனிய வீட்டை விட்டு அனுப்பிடணும், மதியானிக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், என்னென்னமோ யோசித்து என்னென்னமோ பண்ணா, நீ என்னன்னா அதே மாதிரி நான் போறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பெரிய தியாக வல்லலா? சரி, ஓகே, யாரும் எப்படி இருந்துட்டு போங்க. எனக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அதான் பொண்ணு பாக்குறது. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அந்த நைட் நேரம் பொண்ணு கண்ணு இருந்தா தானடா பொண்ணு பாப்ப. நைட்டோட நைட்ட கண்ணை நோண்டி எடுக்கறேன். ஏய் இங்க பாரு. பொண்ணு கேக்குதா? பொண்ணு இங்க பாரு, நான் ஒண்ணும் கேட்கல. நீ தாண்டி பிளான் பண்ண. நான் பிளான் பண்ணா நீ உடனே ஓகே சொல்லிடுவியா? நான் ஒரு கஷ்டத்துல ஒரு ஃபீலிங்ஸ்ல நான் அழுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். ஆனா அதுக்காக நீ பொண்ணுனதும் உடனே ஓகே சொல்லிடுவ. அதானே உன்னோட கடைசி ஆசை. பாவி, கடைசி ஆசையா? இல்ல, இந்த வீட்டை விட்டு போற கடைசி ஆசை. ஏய் பொண்ணு, என்ன
என்ன தவிர எவளையும் பார்க்க கூட கூடாது. ம். பார்த்த பார்த்தா நீ பார்க்க மாட்ட. சரி இப்போ ஓகேவா? ம், இப்படியே சந்தோஷமா இரு. நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நிஜமா? நிஜமா தாண்டி. இருந்தாலும் அப்பப்போ கஷ்டம் கவலை வந்தா இப்படிதான் சொல்லி உன்னை திட்டுவேன், கஷ்டப்படுத்துவேன். அப்படியே சேர்ந்து பொண்ணும் பாக்குறியா? ஏய் பிச்சு பிச்சு. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம் மேகங்கள் ஐயோ சித்து, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பிடிச்சிருக்கா? என்னடா இப்படி கேட்டுட்ட? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் சொல்ல போனா நான் இந்த டைம்ல பீச்சுக்கு வந்ததே இல்ல. இதான்டா ஃபர்ஸ்ட் டைம். சித்து கொஞ்ச நேரம் இங்கவே இருக்கலாமா? இருக்கலாமா? சிந்து 1 மினிட் இங்கே இருக்கியா? ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ரொம்ப தூரம் போக மாட்டியே? இல்ல கரையில நின்னுதான். சரிடா, சீக்கிரம் வா. இங்கே நின்னு எங்கேயும் போக கூடாது. நீ இல்லாம நான் எங்க போவேன்? வர வரைக்கும் இங்கதான் நிப்பேன். சீக்கிரம் பேசிட்டு வா. சரிம்மா. யாரு இந்த டைம் போன்ல? மணி 10 வச்சு அன்னோன் நம்பர்ல இருந்து யாருன்னு பாப்போம். ஹலோ, என்ன மாமோ சௌக்கியமா? யாரா நீ? என்ன மாம்சு, மருமகன் குரல் கூடமா தெரியல? நான் தான் மாமு, சித்தார்த் அபிமன்யு.